எல்லாருக்கும் எல்லாம் சமூக பொருளாதார அரசியல் விடுதலை பெற கல்வியே ஆயுதம், கல்வியே கேடயம். பள்ளிக்கல்வி தொடங்கி உயர்கல்வி ஆராய்ச்சி நிலை வரை அனைவருக்கும் வாய்ப்பளிக்கும் முன்னோடி திட்டங்கள். பள்ளி குழந்தைகளின் உடல் நலத்தையும் கற்கும் திறனையும் மேம்படுத்தும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இத்திட்டம் உழைக்கும் மகளிரின் காலை நேர பணிச்சுமையை குறைக்கிறது. பெருந்தொற்று காலத்தில் பள்ளி குழந்தைகளின் கற்றல் இடைவெளிகளை குறைத்த இல்லம் தேடி கல்வி திட்டம். மாணவியரின் உயர்கல்வி கனவுகளை நனவாக்கிட புதுமை பெண் திட்டம். மாணவர்களுக்கும் பயனளிக்கும் விதமாக தமிழ் புதல்வன் திட்டம். மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை. இத்திட்டம் பால் புதுமையருக்கும் விரிவாக்கம். கல்வியோடு தொழில் திறன்களையும் மேம்படுத்தி உலகளாவிய வேலை வாய்ப்புகளை உறுதி செய்யும் நான் முதல்வன் திட்டம். வளமான தொழில் திறன்களோடு நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான தொழிற்சாலை, பெண் தொழிலாளர்கள் எண்ணிக்கையிலும் நாட்டிலேயே முதலிடம். பணிபுரியும் பெண்கள் பாதுகாப்பாக தங்கிட தோழி விடுதிகள். தொழிற்சாலை பகுதிகளில் தொழிலாளர்கள் தங்கிட மேம்பட்ட விடுதி வசதிகள். முதலீடுகளை குவித்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடுகள். சர்வதேச சுற்றுப்பயணங்கள். பல்கி பெருகும் வேலை வாய்ப்புகள். புதிய தொழில்துறைகளுக்கான தொலைநோக்கு திட்டங்கள். $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கிய வளர்ச்சி பயணம். மாநிலம் முழுவதும் பரவலான வளர்ச்சி. ஊரகப் பெண்களுக்கும் தொழில்துறை வேலை வாய்ப்புகள். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் 2ஆம் கட்ட நகரங்களுக்கும் விரிவாக்கம். வேளாண் துறைக்கென தனி நிதிநிலை அறிக்கை. தொடர்புடைய அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த திட்டமிடல். இதுவரை இல்லாத அளவுக்கு வேளாண்மைக்கு விலையில்லா மின் இணைப்புகள். குடும்பத் தலைவிகளின் உழைப்பை அங்கீகரிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். உழைக்கும் மகளிரின் செலவை குறைத்து சேமிப்புக்கு வழிவகுக்கும் வெடியல் பயணம் திட்டம். மகளிரின் தற்சார்புக்கு வழிவகுக்கும் மகளிர் சுய உதவிக்குழு இயக்கம். மாநிலம் முழுவதும் விளையாட்டுகளுக்கான வலுவான அடித்தளம். செஸ் ஒலிம்பியாட் போன்ற சர்வதேச போட்டிகள். தமிழ்நாட்டின் மேலாண்மைக்கு எடுத்துக்காட்டு. விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க சாம்பியன்ஸ் அறக்கட்டளை. பால் புதுமையினரின் கல்வி கட்டணம், உயர்கல்வி விடுதி கட்டணங்களை அரசே ஏற்கிறது. ஊர்காவல் படையில் அவர்களின் பங்களிப்புக்கு வாய்ப்பளிக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் நியமன முறை இடஒதுக்கீடு. இந்திய மக்களாட்சி முறையிலேயே புதிய முன்னெடுப்பு. மக்கள் நல வாழ்வில் மகத்தான திட்டங்கள். 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட உயிர்களை காத்துள்ள இன்னுயிர் காப்போம். தொற்றா நோய்களுக்கு சிறப்பு கவனம் அளிக்கும் மக்களை தேடி மருத்துவம். சமகால புதிய சவால்களுக்கு முகம் கொடுக்கும் ஆட்டிசம் உயர் ஆய்வு மையம். முதியோர் பராமரிப்புக்கு அன்பு சோலைகள். புதிய பொருளாதார சூழலில் தமிழ்நாடு பெற்றுள்ள வெற்றிகள், எதிர்கொண்டிருக்கும் சவால்கள், சாத்தியங்கள், திட்டங்கள் பற்றிய பகுப்பாய்வாக பொருளாதார ஆய்வறிக்கை வெளியீடு. துறைகள் தோறும் மொழி வளர்ச்சிக்கு முன்னெடுப்புகள். செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் செம்மொழியான தமிழ் தழைத்தோங்க கனித்தமிழ் 24 மாநாடு. மருத்துவ பொறியியல் துறை நூல்கள் தமிழில். இந்திய துணை கண்டத்தின் வரலாறு தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கிதான் எழுதப்பட வேண்டும் என்பதை உலகுக்கு எடுத்துரைக்கும் அகழாய்வுகள். சூழலியல் சிக்கல்களுக்கு தொலைநோக்கு பார்வையிலான திட்டங்கள். முதலமைச்சர் தலைமையில் தமிழ்நாடு காலநிலை மாற்ற நிர்வாகக் குழு. பாதுகாப்பான சுகாதாரமான நீலக்கொடி கடற்கரைகள் உருவாக்கம். அருகி வரும் உயிரினங்களை பாதுகாக்கும் பல்லுயிர் பாதுகாப்பு திட்டங்கள். பசுமை மின்னாற்றலுக்கான இலக்குகள். வளர்ந்த நாடுகளுக்கு இணையான பொருளாதார வளர்ச்சி. வாழ்க்கை தர மேம்பாடு. வலுவான உட்கட்டமைப்பு என்ற லட்சியத்தை நோக்கி பயணிக்கிறது தமிழ்நாடு. வளர்ச்சியின் பயன்களை எல்லோருக்கும் பகிர்ந்தளித்து சமத்துவ சமுதாயம் படைப்பதே நமது இலக்கு.